வணக்கம் இசை விரும்பிகளே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புல்ஸ்டோன் பிராண்டில் வந்திருக்கக்கூடிய டியூவல் வாய்ஸ் காயில் கொண்ட ஒரு 8 இன்ச் சப்வூஃபருடைய அன்பாக்சிங் மற்றும் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சப்வூஃபருடைய கம்பெனி பாக்ஸ் பேக்கிங். ஸோ ஒரிஜினல் பேக்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சப்வூஃபருடைய மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா BS Premium SW8080. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டியூவல் வாய்ஸ் காயில் கொண்ட சப்வூஃபர் வர்றதுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஒரு நல்ல பிராண்டட் சப்வூஃபர் தான் அந்த மாதிரி இருக்கும். அதாவது நான் பார்த்த வரைக்கும் போல்க் பிராண்டில் 8 இன்ச் சப்வூஃபர் டியூவல் வாய்ஸ் காயிலில் பார்த்துருக்கேன். மற்றபடி எனக்கு பார்க்க கிடைக்கல, என்னால் பார்க்க முடியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஏதாவது பிராண்டில் 8 இன்ச் சப்வூஃபர் டியூவல் வாய்ஸ் காயில் இருந்தது அப்படின்னா அதனுடைய மாடல் நம்பர் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இந்த புல்ஸ்டோன் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச்சு எல்லாத்துலேயுமே டியூவல் வாய்ஸ் காயில் கொண்ட சப்வூஃபர் வருது. அதாவது 2 வாய்ஸ் காயில் இதில் இருக்கும். ஒவ்வொரு வாய்ஸ் காயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ohms + 4 ohms இம்பிடன்ஸ் கொண்டதாக இருக்கும். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் இந்த 2 வாய்ஸ் காயிலையும் பேரலல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 + 4 பேரலல் பண்ணும்போது 2 ohms இம்பிடன்ஸ் ஆயிரும். இதே இந்த 2 வாய்ஸ் காயிலும் சீரிஸ் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா 4 + 4 சீரிஸ் கனெக்ஷனில் 8 ohms ஆயிரும். ஸோ உங்களுக்கு 2 ohms உள்ள ஒரு சப்வூஃபராக இதை யூஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 8 ohms உள்ள சப்வூஃபராக யூஸ் பண்ணணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஒன் சைடு வாய்ஸ் காயிலை மட்டும் செப்பரேட்டாக கனெக்ட் பண்ணி 4 ohms கொண்டதாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ஆர்எம்எஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 250 வாட் ஆர்எம்எஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய மேக்னெட் டீட்டெயில் ஸ்டான்டியம் மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரேஞ்ச் 30 ஹெர்ட்ஸ்லேருந்து 900 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவிட்டி ரேஞ்சு PMPO மீதி எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது. ஸோ மாடல் நம்பர் முதற்கொண்டு இருக்குது. ஸோ பாக்ஸ் கொஞ்சம் லைட்டாக அதங்கி தான் வந்திருக்கு. ஆனால் உள்ள சப்வூஃபர் எந்த டேமேஜும் இல்லை, நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். ஸோ இதில் வேறு ஒரு டேமேஜும் இல்லை, நீட்டாக இருக்குது. டபுள் ஹெவி மேக்னெட் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ உள்ள பேக்கிங் பாருங்கள், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சப்வூஃபர் உள்ள இன்சைடில். ஒரு பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் க்ரில்லு கொடுத்துருக்காங்க. வேணும்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா நம்ம டைரெக்டாக நம்ம பாக்ஸில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க கோனும் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கோன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரப்பர் எட்ஜு தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் டைட்டான மூமெண்ட் தான் இருக்குது, ரொம்ப ஃப்ரீயான மூமெண்ட் இல்லை. ஸோ மேக்னெட் பாருங்கள், டபுள் மேக்னெட்டு. ஸோ ஒரு 8 இன்ச் சப்வூஃபரில் இவ்வளோ ஹெவியான மேக்னெட்டு ப்ளஸ் 2 வாய்ஸ் காயில். ரைட் சைடில் ஒரு வாய்ஸ் காயில் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு வாய்ஸ் காயில் இருக்குது. மேக்னெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடல் நம்பர் ஏற்கனவே கொடுத்தது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்எம்எஸ் பவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட்டினுடைய டயா அண்டு திக்னஸ் பார்த்துருவோம். ஸோ மேக்னெட்டினுடைய டயா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 120 mm டயாவில் 2 மேக்னெட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மேக்னெட்டும் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு மேக்னெட்டும் 20 mm திக்னஸ் இருக்குது. ஸோ அப்போது ஓவராலாக 40 mm திக்னஸ் வந்துடுது. 20 + 20, ஃபஸ்ட்டு மேக்னெட் 20 mm திக்னஸ்ஸு, செகண்ட் மேக்னெட் 20 mm திக்னஸ்ஸு, 40 mm திக்னஸ் உங்களுக்கு வந்துடுது. ஸோ உள்ள உங்களுக்கு பாருங்கள் ஸ்பைடர் வாய்ஸ் காயில் வெளியில் தெரில, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெர்மினல் பொலாரிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி நம்ம வயர் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் டியூவல் வாய்ஸ் காயில் கொண்டது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை நீங்கள் பேரலல் பண்ணணும், அதாவது இதை 2 வாய்ஸ் காயிலும் இண்டிவிஜுவலாக 4 ohms கொண்டது. இதை 2 ohmஸாக நீங்கள் மாற்றணுன்னா இந்த வாய்ஸ் காலினுடைய ப்ளஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ப்ளஸில் ஒரு வயர் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த வாய்ஸ் காலினுடைய மைனஸ் எடுத்துகிட்டு போயிட்டு
இந்த ஆப்போசிட் வாய்ஸ் காயிலோடைய மைனஸில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இரண்டும் பேரலல் ஆயிரும். ஸோ ஏதாவது ஒரு எண்டில் இன்புட் கொடுத்தா போதும். ஸோ இது பேரலல் கனெக்ஷன். ஸோ அப்போ உங்களுக்கு 250 வாட் ஆர்எம்எஸில் 2 ஓம்ஸ் அதாவது 2 ஓம்ஸ் இம்பிடன்ஸ் கொண்ட ஒரு சப்வூஃபராக பேரலல் கனெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 8 ஓம்ஸாக இருக்கணும் அப்படின்னா சீரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒன் சைடு வாய்ஸ் காலினுடைய ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட் வாய்ஸ் காலோடைய மைனஸில் ஒரு லிங்க் வயர் போட்டு ஷார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இங்கே இருக்க ப்ளஸ்ஸும் இங்கே இருக்க மைனஸும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் இன்புட்டும் இந்த இடத்துல சப்வூஃபர்னுடைய மைனஸ் இன்புட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் 8 ஓம்ஸ் இம்பிடன்ஸில் 250 வாட் ஆர்எம்எஸ் கொண்டதாக இருக்கும். ஸோ ஒருவேளை தேவைப்பட்டால் சிங்கிள் வாய்ஸ் காயில் நீங்கள் கனெக்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வாட்டேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ பாருங்கள், ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்குது. இந்த பிராண்ட் சப்வூஃபருக்கு 8 இன்ச் ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன், 6 இன்ச் ஊஃபரும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்டினுடைய ஸ்பீக்கர்ஸ் அதாவது அந்த ஊஃபர்ஸ் நல்ல ரிசல்ட் இது இருக்குது. நல்ல டபுள் மேக்னெட் இருக்கிறதுனால சப்வூஃபரே நல்லா ஹெவியாக தான் இருக்குது. ஃப்ரேம் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக ஹெவியான குவாலிட்டியில் தான் பண்ணியிருக்காங்க. டெர்மினல் எட்ஜஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான வயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவும் போல் டெர்மினல் கனெக்ட் பண்ணும்போது இந்த ரெட் வயர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ், அதாவது ரெட் மார்க்கிங் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவ், பிளாக் மார்க்கிங் பண்ணியிருக்கிறது நெகட்டிவ். ஸோ ப்ளஸ் மைனஸ் மாற்றிடாமல் கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த பிராண்டினுடைய சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பிராண்டினுடைய 8 இன்ச் ஊஃபர் 6 இன்ச் ஊஃபர் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதனுடைய அன்பாக்சிங் டீட்டெயில் வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதே போல் 10 இன்ச்சு 12 இன்ச்சு சப்வூஃபர் கிடைச்சாலும் தாராளமாக செப்பரேட் வீடியோ கொடுக்குறேன். ஸோ ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு டியூவல் வாய்ஸ் காயில் கொண்ட ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிராண்டில் வரக்கூடிய டியூவல் வாய்ஸ் காயில் சப்வூஃபர் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த பிராண்டில் நான் முன்னாடி சொன்னது போல் 8 இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச்சு எல்லாத்துலேயுமே டியூவல் வாய்ஸ் காயில் இருக்குது. இந்த சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்குள்ளே இருக்கும் பட்ஜெட்டில். இப்போ ஒரு வேளை கொஞ்சம் முன்ன பின்ன ப்ரைஸ் இருக்கலாம், பட் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. 2000 ருபீஸ் ரேஞ்சில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 200-300 ரேஞ்சுக்குள்ளே இந்த சப்வூஃபர் இருக்குது. ரொம்ப ரிசல்ட் நல்லாவே இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து இதேபோல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.